இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே வந்து பார்க்கும்போது நிறைய அவங்களுக்குலாம் புரியுது. ஓகே ஓகே இது வந்து நம்ம உடம்புக்கு நடக்கக்கூடிய ஃபீலிங்ஸ். இது வந்து ஒருத்தவங்க வேணுக்குனே எனக்கு வந்து இவங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட், அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுறதில்ல. இது என்னோட பாடியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கு சும்மா தான். மேலேயே புடவை கட்டிட்டு சுத்துறேன். நான் எவ்வளவு வலி வேதனை கடந்து வந்து என்னோட வலியும் என்னோட நான் பண்ண அந்த சர்ஜரியோட அந்த டிராவல் பண்ணிட்டு வந்த என்னோட அந்த வலி பெயின் எல்லாம் திரும்பி பார்த்தா எனக்கு தான் தெரியும் நான் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கான பலன். நீ ஈஸியா சொல்லிடலாம் 9 அப்படின்னு என்ன பட்ட பேர்ல கூப்பிட்டுடலாம். ஸ்டில் நான் கடந்து வந்த பாதைகள் அந்த மாதிரி. இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு பெண்மையை அடைஞ்சு நான் உங்ககிட்ட பெண்ணா பேசணும், நீ என்ன பாக்கணும்னா நான் அது அவ்வளவு வலி நான் கடந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு செகண்ட் ஆகாதா சும்மா சேவிங் பண்ணிட்டு வந்துட்டு டோப்பா வச்சுக்கிட்டு சுடிதார் போட்டு நானும் பொம்பளை. ஆனா அது அந்த மாதிரி ஸ்கேமும் நடக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன். சில பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவோ பேர் வந்து அவங்களோட இதே மறந்துடுறாங்க. ரீல்ஸ்லயே பாக்குறீங்க எவ்வளவோ அடைமொழியோட பெயர்களோட பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய பெரிய அக்காங்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது மூலமா சம்பாதிக்கிறக்காண்டி அவங்க என்ன எக்ஸ்டெண்ட் லெவலுக்கு வேணாலும் போகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸ்டில் சமூகம் என்ன பேசுங்கிறத அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுக்கு தேவை இப்போ நம்மளுக்கு நீடு மணி, அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சில பேர் பணத்துக்காக அப்படி மாறி இருக்கலாம். பட் உண்மையான ஒரு ஃபீலிங்கா உணர்வுகளோடய ஒரு திருநங்கை வந்து சர்ஜரி மூலமா மட்டும்தான் வருவாங்க.